கர்த்தர் வந்து யோசுவா கிட்ட சொல்றப்ப உபாகமும் கடைசிலையும் வந்து யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிருன்னு. முதல் அதிகாரத்திலையும் அப்படித்தான் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்குன்பா எதிர்த்து நிற்பதில்லை, மோசே கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. அது மனதில் தான் வந்து பயம், குழப்பம், சந்தேகம்லாம் வருது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற பொழுது, அதை நம்முடைய இருதயத்தில் வைத்து வாயிலே பேசுகிற பொழுது நமக்கு நல்ல வெற்றி உண்டாகிறது, காரியம் வாய்க்கிறது. இப்போ யோசுவா சொன்ன உடனே கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தது போல உங்கள் சகோதரருக்கு இளைப்பாறுதல் உண்டாக வேண்டும் சொல்கிறப்ப அவங்க அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட இந்த இளைப்பாறுதலையும் ரட்சிப்பையும் பரலோக ராஜ்யத்தையும் நம்ம கூட பிறந்தவங்க, குடும்பத்தில் இருக்கவங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அவங்க என்ன பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட துட்டு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. வேற என்னத்த சொன்னாலும் அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராதுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, எங்களுக்காக வேண்டிக்கங்க, அப்படித்தான் சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்களும் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம உதவி செய்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, கொஞ்சம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த இளைப்பாறுதலை, அந்த ஆசீர்வாதத்தையும் அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, 1 நாளாகமம் 22வது அதிகாரம். தாவீது தன்னுடைய பிரபுக்களுக்கும் தன்னுடைய குமாரனுக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்தி வைத்தார். அவருடைய இருதயம் கர்த்தர் மேலே அவ்வளவு வைராக்கியமாக இருந்ததுனால கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட அவர் தீர்மானிக்கிறார். 22ல் 18வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா, தேசத்தின் குடிகளை என் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்துக்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டு இருக்கிறது. ஏன்னா நிறைய யுத்தங்களை தாவீது செய்ததுனால 4 திசையிலையும் வந்து அங்கே யாருமே விரோதிக இல்லை, எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வந்து கீழ்ப்படுத்தி இருக்கிறாருன்னு வந்து சொல்றாரு. இப்போது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்மத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் தேவனுடைய பரிசுத்த பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்துக்குள் கொண்டு போகும்படிக்கும் நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான்.